மனசு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு இடத்துக்கு போனோம்னா எத்தனையோ தடைகள் வரும், வேறு வேலைங்க வந்துடும் அந்த நேரத்துக்கு. ஆனால் நம்ம மனம் ஒரு நிலைப்பட்டு போச்சுன்னா எது இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இதுதான் முதல்ல பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடும். இல்லை போகலாம் பார்க்கலாம், இந்த வேலை வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலான்னா திருப்பி பார்க்கவே முடியாது, போயிடும். அதனால் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது, நினச்சா அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனோம்னா நம்ம நினச்சது முடியும். ஆனால் அதை முடிக்காமல் எல்லாத்துலேயும் கால் வச்சோம்னா எதுவுமே முழுமையாக முடிக்க முடியாது. சொல்லுமா. உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். மனசு நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி தான் சரி, நிம்மதியாக தான் ஊருக்கு போகிறேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம். எங்கேருந்து வரீங்க? மேடவாக்கம். தாம்பரம் மேடவாக்கமா? 30 வயதில் கோயில் வழிபாடை விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க. 30 வயதில் கோயில் வழிபாடை விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க, வர சொல்லி. நான் 31 வயதில் வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் வந்து அதை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே வயசு அப்படின்றது உன் உடலுக்கு தான். உள்ளே இருக்கிற உயிருக்கு வயசு இருக்குதா? ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு வயசே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்லை. அதுக்கு வயசை வச்சுட்டா கடவுளுக்கு வயசை வச்சுருவோம். அதனால் அதுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தானே வயசு. இது இளமையும் முதுமையும் சேர்ந்தது தான் உடல். ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது, முதுமையும் கிடையாது. அதனால் அதுக்கு வயசே கிடையாது. அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் இதை விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன்னா மனம் பல விஷயங்களை விரும்பும். ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லைம்மா. எல்லாரும் வரலாம் அந்த பாதையில். இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வராங்க, ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாடம் 2 பாடம் வாங்கிட்டு அதோட ஏற கட்டின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க. கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது. ஆனால் ஒரு குருக்கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும். அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க. இதுக்கு வயசே தேவையில்லை, மனசு தான் வேணும். மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கூட எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மனம்தாம்மா அதுக்கு முக்கியமான பொருள். உலக வாழ்க்கைக்கு மனம், இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை. வெளியே பார்க்கும்போது உலகமாக தெரியுது, உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெரியுது. இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர, ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறது மனசு தான். அந்த மனசை சீர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உண்டு அந்த அருள். இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. துஷ்ட தீய சக்திங்க என்ன ஐயா வேறுபாடு? தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும், தீய சக்தி அவசரமாக வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது, அரசன் அன்றைய கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல. அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும், காத்து இருக்கும், சமயம் பார்த்துக்கணும். தீய சக்தி அப்போவே செய்யணும்னு விரும்பும். தெய்வ சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக அழிச்சிடும். ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது, அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம், உன்னை என்ன பண்ணுச்சு? பின்ன தீய சக்தி பற்றி நீ ஏன் பேசுகிற? கடவுளை பற்றி தானே பேசணும். கோயில் பூசாரி, ஒரு கோவில் அம்மன் கோயிலில் பூசாரி, அம்மன் கோயிலில் இருக்கட்டும், பெருமா கோயிலாக இருக்கட்டும், தெய்வத்தை பற்றி தானே கேட்கணும். தீய சக்தியை பற்றி நீ பேசக்கூடாது, வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னுக்கிறியோ உனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னால் அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியாக இருப்பான், சொல்லுங்க, பெருமா கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும் அது. ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ணுற பூஜை பொய் தானே? உண்மை, பொய் தானே பண்ணுறான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினா தான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்கே நம்பிக்கை வரும் வரவங்க மேலே? அதனால் ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்றா இரு. தெய்வத்தை நம்பும் போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான்டா பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நிற்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தி எல்லாம் ஒன்றும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசுல ஏத்திக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயல் புரியும்.
அதனால அது இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுள் இருக்கும். அந்த மனம் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போகிறான், சரி ஐயா. இருட்டில் போடான்றான். போகிற வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்கே சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை. போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போகிறான். சுடுகாட்டில் தாண்ட போகிறோமே, அங்கே எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேசர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்கே எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனால் ஒருத்தன் பாரு, நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில் போகிறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த ஆன்மீகவாதியினுடைய வேலையாக இருக்கணும். அவனை பயம்படுத்தி துட்டு பறிக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருங்க. என் கேள்வி காரணம் என்னன்னு கேட்டிங்களா ஐயா, எங்கள் சித்தப்பா பையன் சின்ன வயசு, சரி, 30-35 வயசு, 2 குழந்தைங்க. சரி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம். சரி, இது மாதிரி சொல்கிறேன், ஒரு ஆபத்து இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா கேட்கல. அவன் குடியில் போய் வீழ்ந்து சொன்னது ஆபத்துக்குது. நான் தான். சரி, அதை கேட்காம குடியில் போய் குடிச்சிட்டு போய் பைக்கில் வீழ்ந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு. இதை அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போகிறான், காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான். டாட்டா பொண்ணு வந்து பெங்களூர் இடம் வாங்கி வந்து பிளேட் இறங்கும்போது மாட்டின்னு செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் அதெல்லாம் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீ சொல்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் ஃபுல்லாக போய் ஏன் இந்த கொம்பனாலே முடியாது. நம்ம சொல்கிறதுலாம் நடந்துடாது. ஊரில் போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம். செத்து போகிறான பாரு, முடியாது. அவனுக்கு நேரம் வந்தால் தான் அவன் சாவான். நேரம் வராது எவனாலே வண்டியே ஏறிச்சின்னா கூட சாக மாட்டான். அவனை விதியை வளரும். விதி தான் முடிவு, விதி தான் வாழ்வு. விதியை வெல்ல முடியாது. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வெண்ணவன் கிடையாது. முடியாது. யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை கேட்குறேன். கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால் விதியை வெல்ல முடியாது. விதியை வெண்ணுட்டா மரணத்தை வெண்ணவாவன். மகான்கள் கூட மரணத்தை வெண்ணன்றாங்களே, மரணத்தை வெண்ண எங்கே தானே இருக்கணும். எங்கே போனா, எங்கே பார்ப்பனா? நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டேங்க நான். எங்கே ஜெயிச்சிட, எங்கே போனேன், இங்கே தானே இருக்கணும். என்றும் 16 மார்கண்டனை இங்கே இல்லையா? இல்லை. அதனால பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விதி எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம், அதனால் மரணம் வரும். முருக பக்தன் ஒருத்தன், ஒரே புள்ள, ரொம்ப கடவுள் பக்தி. தண்ணி வாங்கினத்துக்கு இங்கே விக்கிலன்ட்டு பாண்டிச்சேரிக்கு போனானுங்க. மோட்டர் பைக்கில் போய் 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, செத்து போட்டான். கண்டபடி முருகனை திட்டுறான். முருகன் போய் சாராயம் வாங்கின சொன்னானா சொல்லு. அதனால இப்போ நீ சொல்லி சேர்த்து போட்டா தீய சக்தி வந்து கொண்டு பிடிச்சால. அவன் விதி முடிஞ்சு போச்சு. நீ சொன்னதால அவன் ஜாவல. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ உன்னை ஏமாத்திக்காத. அதனால அதெல்லாம் அவங்க யாருமே திருடணும்னு சொல்லிட்டோ தப்பு செய்யணும்னு சொல்லிட்டோ யாரும் பிறக்கிறது இல்லை. ஆமா, யாருமே விரும்பி கெட்டவன பிறக்கிறதே கிடையாது. கெட்டவன பிறக்கிறது இல்லை. கெட்டவனா நான் இருக்கணும்னு நினைக்கிறதும் கிடையாது. சரி, கெட்டவனா சாவறதும் கிடையாது. கெட்டவனா சாவறதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க, இவன் என்ன வந்து எவ்வளவு ஏமாத்தினா. ஆமா, எவ்வளவு வந்து எது ஏமாத்துச்சு? இந்த மனிதன் ஏமாத்தல, உடல் ஏமாத்துச்சு. அப்ப மனிதன் வந்து நான் ஏமாத்தல, என் உடம்பு தான் ஏமாத்துச்சு. உடல் இல்லாத மனம் பேசாது. உடல் இல்லாத மனம் பேசாது. ரெண்டும் சேர்ந்தாதான் பேசும். அப்போ உடல் இருக்கும்போது 1000 வாட்டி சொல்றான், ஐயோ நான் ஏமாத்தலையா, நான் நல்லவன் அப்படின்னு சொல்றான். ஆனா உடலை விட்டு உயிர் காய்ந்ததுன்னா சொல்ல முடியாது. இப்ப அந்த தப்புக்கு அவன் வந்து பொறுப்பாக மாட்டானா? பொறுப்பு அவன் தான் பொறுப்பு. வேற யார் பொறுப்பாவான்? ஆத்மா பொறுப்பா, மனசு பொறுப்பு, மனம் தான் பொறுப்பு. உடல் பொறுப்பே கிடையாது. அப்ப மனுஷன்னா மனம் தானா? ஆமா. ஆத்மா கிடையாதா? ஆத்மா கிடையாது. ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு எப்படி இருக்கும்? தொடர்பு மனசுக்கும் அதுக்கும் தான் தொடர்பு. மனுஷனுக்கு தொடர்பு கிடையாது. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் தான் தொடர்பு. நல்ல ஆத்மான்னு சொல்றாங்க. நல்லதை செய்தா நல்ல ஆத்மான்றாங்க, திருட்டு வேலையை செய்தா திருட்டு ஆத்மான்றாங்க. ஆத்மாவுக்கு அது வந்து அது நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது. செய்யறது மனசுங்கிறீங்க, மனசு தான் செய்யறது கெட்டதுன்றீங்க, மனசு தான் நல்லது செய்யறீங்க. அப்ப ஆத்மாவுக்கு அந்த அப்பழுக்கற்ற அப்படியே ஜோதி மாதிரி இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவை கெட்ட ஆத்மான்னு ஏன் சொல்றாங்க? மனசுக்கு மனுஷன் எதுவுமே முழுமையாக அறியறது இல்லை. இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் சொல்றான் உயிர் போயிடுச்சுன்றான், அதையே பார்க்கல. ஒருத்தன் சொல்றான் செத்து போயிட்டான்றான், ஒருத்தன் சொல்றான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுன்றான். இதை யார் பார்த்தது? யாரும் பார்க்காதே சொல்றான். எப்படி சொல்றான்? யாரோ சொன்னான் பாரு, அதை எதுக்கும் சொல்லிங்கிறான். ஒரு மனுஷன் இறந்து போனா அவங்களுக்கு காலம் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அதான் காலம் ஆயிட்டாருன்னா இப்போ செத்து போனாருன்னு சொல்லணும், இல்லை உயிர் போயிடுச்சுன்னு சொல்லணும். சரி,
காலமாயிட்டான்ற ஒரு அந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க? வயசாகி போயிட்டாரு, இவருக்கு முடிஞ்சு போச்சு, அதுதான் காலமாயிட்டாருன்றது. சில சின்ன பிள்ளைங்க கூட இறந்து போனால் காலமாயிட்டான்னு சொல்கிறாங்க. அது காலமாயிட்டான்னு சொன்னால் அவன் அறியாமல் சொல்கிறான். அதான் சொன்னேனே, யாரோ சொல்கிறதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம், நமக்கு சுயமாக பேச அப்படி தெரியும். சொல்கிறது தப்பு. அந்த மாதிரி தப்பா ரைட்டான்றது அவன் தான் முடிவு பண்ணணும், நமக்கு எதுக்கு அந்த முடிவு? அவன் தான் சொல்கிறவன் தான் முடிவு பண்ணிக்கணும். இல்லை, நம்ம வந்து அதை அலசி ஆராயறதுனால ஆராயறதால உயிர் பிரிஞ்சது, அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கு உடலை விட்டு உயிர் பிரிஞ்சது, உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிச்சு, அதுதான் உண்மையான வார்த்தை. மீதி எல்லாம் அறியாமையில சொல்ற விஷயம்தான். அந்த உயிர் பிரிஞ்சு எங்க போகுது? அது எங்கேயுமே போகுது, இந்த உலகத்தோட இயற்கையோடவே இருக்கும். ஒரு கருவில் போய் திருப்பி கலந்துரும், மறுபடியும் இன்னொரு கருவில் போய். ஆமா, பிறப்பு எங்க இப்போ இருக்கிறீங்க, போன வாட்டி எங்க இருந்தீங்க இல்லாம இப்போ எப்படி வந்தீங்க? இப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் சொல்றாங்க. அதாவது ஒரு இந்த இப்போ வந்து நான் ஞானத்தை பெற்றேன்னாக்கா இந்த ஞானம் எனக்கு 7 பிறப்பிலையும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஞானம் தொடர்ச்சியா வருமா? தொடர்ச்சியா வராது, அப்படியே நின்றுடுமா? நின்றுடும், மறுபடியும் போயிடும். ஆனால் அந்த 7 பிறப்புக்கு செய்த பாவம் அழிஞ்சிடும் அந்த ஒரு ஞானி அங்க உருவானதால. அதை தான் சொல்றது. அதை 7 பிறப்புக்கும் அந்த ஆத்மா செய்த. ராமகிருஷ்ணர் இருந்தார், அவர் ஞானி, அவருக்கு வம்சம் இல்லை, அதனால் அது அவரோட முடிஞ்சது. வள்ளலார் இருந்தார், அவருக்கு வம்சம் இல்லை, அதனால் அவரோட முடிஞ்சது. சாய்பாபா இருந்தார், அவருக்கு வம்சம் இல்லை, அவரோட முடிஞ்சது. ரமணர் இருந்தார். இதே மகானுடைய வாழ்க்கை மகானோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு அப்புறம் வரவங்கெல்லாம் மகான் ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்கள வழிபடுறதால மகான் ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மகான் ஆகிறது அவனுடைய உடல்லேருந்து அவன் ஊறி உருவாகி கிளம்பணும். அது அவங்க மூதாதையர்களும் மகானா இருந்தான்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் மகானா இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ விவேகானந்தர் மகான், விவேகானந்தர் அப்பா வந்து கோர்ட்டில் வக்கீல், அவங்க தாத்தா என்னவா இருந்தால் தெரியாது. ஆனால் அவங்க அப்பா வக்கீல். ஆனால் விவேகானந்தருக்கு வம்சம் இல்லையே, அது எப்படி 7 பிறப்புக்கு வரும்? அப்புறம் அவருக்கு வம்சமே இல்லாத போது. அதனால் இந்த ஞானம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு வம்சத்தில் 1000 பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஞானி அதில் உருவானான்னா 7 வம்சத்தினுடைய பாவத்தை அழிச்சிடுவான், அந்த ஒரு ஞானியால் அழிஞ்சிடும். அதாவது ஒரு ஆத்மா பாவம் பண்ணுதுனாக்கா அதுக்கு பிறகு பிறக்கக்கூடிய அந்த வழித்தோன்றர்கள் தான் கூட பாவத்தை அனுபவிக்குமா? அதெல்லாம் அனுபவிக்காது. எங்க அப்பா செய்த புண்ணியம் அப்படி சொல்றாங்க. ஆமா, எங்க மூதாதையர்கள் செய்த பாவம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். ஏன்னா உங்க அப்பா நல்ல வழியில போய் யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா நீங்க அதை பார்த்து வளர்றீங்க. அப்போ உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் என்ன பண்ண, நம்ம அப்பா இப்படி வாழ்ந்தார், நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் அப்பா வெட்டிக்கணும் குத்திக்கணும் கொள்ளாச்சிக்கணும் இருந்தால் என்ன பண்ணுறது? நான் எங்கள் நைனா கூட இப்படி தாண்டா செய்தார், நானும் அதான் செய்யறேன் செய்ய போகிறேன். அப்போது எந்த மூதாதையருக்கு பார்வையில் நீ பட்டு வளர்ந்தியோ அந்த மூதாதையர் செய்ததை செய்ய போகிறேன். இல்லையா? நிறைய இடங்களில் சேற்றில் முளைச்ச செந்தாமரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து ரொம்ப மோசமான இடங்கள் கூட நல்லவங்க பிறக்கிறாங்க, அவங்க பிறப்பாங்க. வள்ளலார் கூட 5 அண்ணன் தம்பி பிறந்தாங்க, ஆனால் 5 பேர் ஞானி ஆகலை, அவர் ஒண்டி தான் ஆனார். அப்போ அவர் சேத்துல முளைச்ச செந்தாமரை. அவர் இப்போ 3 அண்ணன் தம்பி கூட பிறந்தார் ரமணர், அவங்க யாரும் ஞானி ஆகலை, ஆனால் அவர் ஒண்டி ஆனார். இது மாதிரி வரும்போது அதை சொல்கிறாங்க, சேத்துல முளைச்ச அற்புதமான பொருள், அது அதிசயமாக உருவான பொருள் அது அப்படின்றதுக்காக சேத்துல முளைச்ச செந்தாமரைன்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க பாவம் பண்ணவங்களா புண்ணியம் பண்ணவங்களா? அவங்க மறுஜென்மம் இருக்குமா? மறுஜென்மம் இல்லைன்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு. பாவத்துக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது. பாவத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தம். குழந்தை இல்லாத ஒரு விதத்தில் குழந்தை இல்லாமல் போதில்லை. போன மாதம் தான் டாக்டருங்களுக்கு கிளாஸ் எடுத்தாரு, குழந்தை ஏன் இல்லைன்னு. அதை நம்ம பப்ளிக்கில் பேச முடியாது, மீடியாவிலலாம். ஏன்னா அது ஒரு விதத்தில் குழந்தை இல்லாமல் ஆகிறது கிடையாது, பல விதத்தில் குழந்தை இல்லாமல் ஆகும். அதை நம்ம மீடியா காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம மீடியாவில் சொல்லக்கூடாது, தனிப்பட்ட முறையில் ஒன்றா சொல்லலாம், மீடியாவில் சொல்லக்கூடாது. அதை குழந்தை இல்லைன்னாக்கா ஒரு வகையில் நல்லதாக இருக்குது, தொல்லை இல்லாமல் இருக்கும். அதான் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது. குழந்தை இருந்தாக்கா அப்படி பார்த்தோன்னா குழந்தை இல்லாத சந்தோஷமாக இருக்குது. குழந்தை இல்லாத அநேக முதல்வர்கள், குழந்தை இல்லாத முதல்வர்கள் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் சொன்னார் பத்திரிகை, பெண்டாட்டி பெருமிளங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேணும். உனக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னு சொன்னால் உனக்கு சின்ன வருத்தம் இருக்கும், நமக்கு ஒரு வம்சம் இல்லையன்ற வருத்தம் இருக்கும். ஆனால் வருத்தம் இருந்தாலும் ஊரில் கெட்ட பேர் இல்லாமல் இருப்பேன். ஆனால் உனக்கு 2 பசங்க இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும், நமக்கு பிள்ளைங்க இருக்குதுன்ற சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஊரெல்லாம் வம்பு வச்சுன்னு வரும்போது உன் பேர் தான் கெட்டு போடும். அந்த மாதிரி முதலமைச்சருங்களுக்கு பிள்ளைங்க இல்லாதனால நல்ல பேர் எடுத்துன்னு போனாங்க, பிள்ளைங்க இருந்த முதலமைச்சர்லாம் கெட்ட பேர் எடுத்துக்கிறாங்க. பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வலியை அவங்க வாங்க முடியல இல்லையா? வாங்க முடியாது, நம்ம உடம்பு மனம் வேற. அதான் வேற.
நம்ம உடம்புல ஒரு வலி இருந்தாலோ ஒரு வேதனை இருந்தாலோ ஒரு நோய் இருந்தாலோ யாருடைய வேதனையும் வாங்க முடியல, வாங்க முடியாது. பிள்ளைங்க பக்கத்துலயே இருந்தா கூட யாரும் வாங்க முடியாது. அவங்களால வேதனையை நீ தான் அனுபவிச்சாகணும். அவங்களால அனுசரணையா இருக்க முடியல, யாராலையும் முடியாது. இந்த காலத்துல ஒரு பிள்ளை தான் பிறகுது சில நேரங்கள்ல. சரி, அந்த ஒரு பிள்ளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சரி, சம்பாதிக்கிறதுக்காக, பேருக்காக, புகழுக்காக, நல்ல வசதியோட வாழ்றதுக்காக அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த பிள்ளை அங்க இருக்கும்போது வயசான இந்த இந்த பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் சரி ரொம்ப வேதனைப்படுறாங்க. என் பிள்ளை இல்ல, பார்க்க முடியல, சரி அப்படின்ட்டு. நான் ஒரு முத்து ஃபைனான்ஸில் நகை வைக்கிறதுக்கு போனேன். அந்த மேனேஜர் அவர் சொல்கிறாரு, எனக்கு பையன் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறான், ஒரு உடம்பு சரியில்லை, என்ன என்னான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் நாதி இல்லாத இருக்கிறேன், ஆனால் நான் மேனேஜராக இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சில பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் ஒரு புள்ள போய் நல்லா சம்பாரிச்சுன்னு வந்தால் நம்ம ஊர்லேயே நம்ம தான் பெரிய வீடெல்லாம் கட்டிக்கின்னு வாழலாம்னு நினைக்கிறாங்க. வெளியூருக்கு போந்து அங்கே செத்தும் போதும் பிள்ளை செத்து போகுது. ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிடுது. அப்போது அவனுடைய நிலை என்ன ஆகும்? அப்போ நினைப்பான், நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு அமிச்சோம், நம்ம பிள்ளைய கஞ்சியோ கூழோ நம்ம வீட்லேயே இருந்து குடிச்சிருக்கலாமே நினைக்கிறான். எப்போ துன்பம் நடந்த பிறகு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போதே சொல்கிறான், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கிட்ட போய் ஒரு 100 ரூபா கையில் வைக்கிறான், அது கை மூடிக்கின்னு பிறகுது. கடவுளை பார்க்கணுன்னு அது மூடிக்கின்னு பிறந்தது. பிறக்கும்போது அது கையை பிரித்து ஒரு 100 ரூபா வச்சுனாயினா நீ டாக்டர் ஆயிடணும். இவன் பிச்சைக்காரனாக இருப்பான். டாக்டர் படி வைக்க முடியுமா இந்த காலத்தில்? 3 கோடி ஓடணும் டாக்டர் படி வைக்கணும். ஆனால் டாக்டர் ஆயிடணும்னுவான், நீ பெரிய இன்ஜினியர் ஆயிடணும்னுவான். அப்போவே அது ஆணு முழிப்பான், இது என்ன தினம் புதுசாக சொல்கிறாங்களேன்ட்டு. வளர்ந்த உடனே அதே எண்ணத்தில் வளர்ந்து அது குட்டி சவராக போகுது. டாக்டர் ஆகணும்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கனவு காண்றது தப்பு இல்லையா? இல்லை, எதுவும் தப்பு இல்லை. நம்ம அளவு ஒன்று இருக்குது, அதை வச்சு கனவு காண்றதுல தப்பு இல்லை. அளவு இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்படுறது பெரும். எப்பவுமே என் வாழ்க்கை சீர்படாதா? 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை பின்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கக்கூடாது ஒரு மனுஷன். வாழ்க்கையில் முன்னாடி நடந்து போச்சு இல்லை, நீ இளமையாக இருக்கும்போதெல்லாம் நடந்தது இல்லை, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. சரி, நினச்சிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன், குன்னி போயிடுவேன். அது நினச்சி கடந்த கால வாழ்க்கையை நினச்சின்னா. அதே மாதிரி வருங்கால கால வாழ்க்கையை நினச்சிட்டேன்னு வச்சுக்க, பயந்து போயிடுவேன். உன் வாழ்க்கையே சீராக நடக்காது. ஓஹோ, நான் சரி பண்ணலாம்னு நினச்சேன். அது எப்படி சரி பண்ணிப்ப? அடுத்த வருங்கால வாழ்க்கையில் உன் கால் போக போகுதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதனால எப்பவுமே சொல்ற, வருங்கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, கடந்த கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, நிகழ்கால வாழ்க்கையை எண்ணி பார்த்து உங்க பயணத்தை வெற்றி போயிருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சீரா இருக்குமே தவிர, வருங்கால வாழ்க்கையை சிந்திச்சு நான் என்ன சீர் பண்ணிக்கன்னா, நீ ஒண்டியா இருந்தா சீர் பண்ண, பொண்டாட்டி உன்னை சீர் பண்ண விடுமா? யோ என்னை எதுக்கியா கட்டின்னு வந்தேன்ட்டோம். நீ சீர் பண்ண இருக்கிறத விட மோசமாக ஆக்கிடுவாங்க உன்னை. தஞ்சாவூர்லேருந்து ஒரு உபதேசம் வாங்கின்னு போகிறான். அவன் எவ்வளோ எண்ணத்தோடு வந்திருப்பான், தஞ்சாவூர்லேருந்து இங்கே இவ்வளோ செலவு பண்ணி ஒரு உபதேசம் வாங்கிறதுக்கு. வாங்கின்னு போய் 1 வாரம் பார்த்து சொல்கிறா, சாமி என் பொண்டாட்டி உபதேசம் இந்த பாடம் பண்ணக்கூடாது, நீ சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்போ இவனுக்காக வாழறானா இவன் பொண்டாட்டிக்காக வாழறான்னு சொல்லு. சொல்லிப்பான், முறுக்குவான் மீசைய, உள்ள போனவன் அப்படியே அடங்கி போய் நிற்பான். அதனால நான் வருங்கால வாழ்க்கையை பார்த்து நான் திருத்திக்கிறேன். ஒன்றும் உன்னால திருத்திக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு பையன் +2 படிச்சு பாஸ் ஆயிட்டான். நான் பாட்டு பாஸ் ஆயிட்டேன். சரி, அடுத்தது என்ன? வக்கீல் ஆயிட்டான். நான் பார்த்தியா வக்கீல் ஆயிட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம். வக்கீலேருந்து ஜட்ஜி ஆயிட்டான். என்ன மாதிரி யாருமே இல்லை, ஜட்ஜி ஆயிட்டான். குறிப்பிட்ட காலம் போச்சு, ரிட்டையர்ட் ஆயிட்டான். ஐயோ ஒன்றுமே இல்லையேன்னா, படிப்பும் இல்லை, வக்கீலும் இல்லை, ஜட்ஜியும் இல்லை. இப்போ ஒன்றுத்துக்கு உதவாத, ஒன்றுத்துக்கு உதவாத உட்காந்துங்கிறான் கடவுள். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத மனுஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா நீ எங்க வருங்காலத்தை சிந்திப்ப? நிகழ்காலத்தை திறமையோடு பயன்படுத்திக்கின்னு போ. நிகழ்காலத்தில் உலகத்துக்கு என்ன செய்யணும் அதை செய்துட்டு முடிச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருமே தவிர, வருங்காலம் கடந்த காலத்தை யோசிக்காதீங்க. யோசித்தீங்கன்னா உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துடுவோம். சரி சார், அடுத்தது சாமி, புண்ணியம் செய்தாலும் பிறப்புன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எப்படிப்பட்ட புண்ணியத்தை நான் தேடுறது? சரி,
புண்ணியம் தானே அடுத்த பிறவியை நிர்ணயிக்குது. புண்ணியம் செஞ்சா தானே அடுத்த பிறவியை நான் நிர்ணயிக்க முடியும். ஆமா. அப்போ புண்ணியம் செஞ்சா அடுத்த பிறவி எனக்கு நல்ல பிறவியா கிடைக்குமா? ஆமா. புண்ணியத்தினுடைய பலனும் பாவத்தினுடைய பலனும் வித்தியாசம் இருக்குது. பாவத்தினுடைய பலன் செய்கிறவன், பாவம் பண்ணுறவனுக்கு புண்ணியம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அவன் இந்த மண்ணோடு தான் மடிஞ்சுக்கின்னு இருப்பான். 100 பிறவி எடுத்தாலும் இந்த மண்ணிலேயே இருப்பான். புண்ணியம் பண்ணிக்கின்னு வருவன் என்ன பண்ணுவான்னா 4 பிறவி எடுப்பான். 5வது பிறவி கடவுளுடைய காலடியில் நிற்பான். புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள வேறுபாடு தான். எவ்வளோ பாவம் பண்ணுறியோ அவ்வளவும் இந்த மண் பூமியில் தான் நீ உலாவிக்கின்னு இருக்கணும், எத்தனை வாட்டினாலும். ஆனால் புண்ணியத்தை பண்ணும்போதும் பிறப்பு எடுப்ப. எப்படிப்பட்ட பிறப்பு? அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம், இந்த 3 விஷயங்குது இல்லையா? இப்போ தண்ணி இருக்குது, காவாயில் ஓடுறது அதுவும் தண்ணி தான் இல்லையா? கங்கையில் ஓடுறது அதுவும் தண்ணி தான். எதுலேயுமே பூமியிலே படாத பிடிச்சி வச்சேன்னா அதுவும் தண்ணி தான், டிஸ்டில் வாட்டர் இல்லை? அப்போ நீ என்ன பண்ணணும்? பாவத்தில் இருந்துட்டேன் தெரியாம, எனக்கு தெரியாதுப்பா, நான் இது பாவம் இது புண்ணியன்னு எனக்கு தெரியாது, நான் இருந்துட்டேன். இப்போ குரு சொன்னாரியா இது பாவம் இது புண்ணியம்னுட்டு, நான் இப்போ அதுலேருந்து அசுத்தத்துலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டேன். சுத்தத்தில் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். என் வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்காக நான் முயற்சிகளை பண்ணின்னு இருக்கிறேன். அந்த முயற்சியில் நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு வந்துடுவேன். பரிசுத்தத்துக்கு வந்தாலும் பிறப்பு உண்டு. ஆனால் அந்த பரிசுத்தத்தை இங்கே அழிச்சிட்டு இறைவனோட கலந்துடணும். அது பரிசுத்தத்துக்கு வழிவகுக்கும். சாமி, என் கண் முன்னாலே ஒரு கொடுமை நடக்குது. சரி, அந்த கொடுமையை பார்த்துட்டு நான் பார்க்காம போனா அதுவும் பாவம் தானே சாமி? எனக்கு உன் கண் முன்னால ஒரு கொடுமையா நடக்குது, 1000 கொடுமை நடக்குது. 1000 கொடுமையை நீ தடுக்க உனக்கு சாமர்த்தியம் உண்டா? இல்லை சாமி. மகாபாரதத்தில் துரியோதனை 1000 கொடுமையை பண்றான், கடவுளாலேயே தடுக்க முடியல. சராசரி நீ மனுஷன் எங்கப்பா தடுக்க சொல்லு? உன்னால தடுக்க முடியாது. எவன் கொடுத்தானோ அவன் தடுப்பான், அதுக்கு அவன் உண்டு. நீ என்ன நினைச்ச? நான் நினைச்ச தத்துருவங்க, நான் நினைச்ச போய் நீ போய் மாட்டிப்ப. அதனால நீ எதையும் தடுக்க வேணாம், அதை பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீ அப்ப நடக்கிறத நான் பார்த்துட்டு அவ்வளவுதான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். போற ஒரு வழியில் ஒருத்தனை அடிக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ? ஓடிப்போ, ஐயோ ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு பார்த்து மடக்குவ போய். ஆனால் நான் போவேன், அவன் அடிக்கிறான், அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான்னு போயின்னே இருப்பேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், ஒவ்வொரு செயலுக்கும் அவன் கண்காணிக்கிறான். அந்த கண்காணிப்பினுடைய விளைவை அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். இன்னைக்கு நீ ஒருத்தரை அடித்த, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நீ அக்கிரமம் பண்ண, நாளைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தன் பண்ண தான் போகிறான். இதுதான் வழிமுறை. அதனால் நீ அதை எண்ணி பார்க்க வேண்டியதில்லை, நீ உத்தமனா வாழ வழி தேடிக்கும். இந்து மதத்தின் காலம் தெரியலன்னு சொல்கிறீங்க. எப்போ தோன்றிடுச்சுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. மற்ற மதத்துக்கெல்லாம் காலங்கள் தெரியுது. இது சீக்கிய மதம், அதாவது கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம்லாம் ஒரு கால நிர்ணயம் இருக்குது அதுக்கெல்லாம். அதே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா கால நிர்ணயமே கிடையாது. ஆனால் அந்த மதத்துலலாம் ஒரு கோட்பாடோடு இருக்கிறாங்க. குருவை தான் தெய்வமாக மதிக்கிறாங்க, குரு சொல்படி தான் நடக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்த சீக்கிய மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஜெயின மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்த பிட்சுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குருவை சார்ந்த ஒரு அமைப்பு இல்லவே இல்லாமல் இருக்குது. அது எதனால் சாமி? ஏன்னா நம்ம தான் பழமையாக இருந்தோம், நம்ம தான் ரொம்ப கட்டுக்கோப்பாக கோட்பாடோடு வாழ்ந்தோம்னு சொல்கிறோம் சாமி நம்ம அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், ஒரு நியாய நீதியோடு நடக்கிறோம் நீங்களாக நினச்சின்னுக்கிறீங்களே தவிர உண்மை அது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மதம்லாம் எப்படின்னா ஒரு சர்வாதிகாரம் மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கணும். அந்த கட்டுப்பாட்டை மீறி நீ சுதந்திரமாக எதுவும் செய்திட முடியாது. ஆனால் இந்த இந்து மதத்தினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் சுதந்திர பறவை மாதிரி. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு கிறிஸ்துவன் கம்பல்சரி மசூதிக்கு சர்ச்சுக்கு போய் ஆகணும். அவன் குழந்தை குட்டி எல்லாத்தையும் வச்சும் போய் அங்கே கும்பிட வைக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா அவன் போய் 5 வேளை ஒரு முஸ்லீம் தொழுகை நடத்தி ஆகணும். நீ எத்தனை வேலை எத்தனை கோயிலில் பாடு சாமி கும்பிட்டு சொல்லு. அவனை பார்த்தோம் சரியில்லை, இவனை பார்த்தோம் சரியில்லை, நான் என்ன செய்தேன் யோசித்தியா? யோசிக்கவே இல்லையா? பொண்டாட்டி பார்த்து கோயிலுக்கு போயிட்டு போயா என்னதான் போகிறேன்? காலையில் நான் ஒரு மனுஷன் டெய்லி நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு போனீங்களா? கேள்வி கேட்கறது பெரிய விஷயமே இல்லை, செயல் எதை செய்துட்டு கேட்குறோன்றது தான் பெரிய விஷயம்.
எந்த இந்துக்களாவது வெள்ளிக்கிழமைங்க நான் இன்னைக்கு கோயிலுக்கு போக நான் சாப்பிட கூட மாட்டேங்க, கட்டுப்பாடு உண்டா? திங்கக்கிழமைங்க இன்னைக்கு திங்கள்ங்க சந்திர பகவானுக்கு முக்கியமான நாளுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு தாங்க சாப்பிடுவேன் சொன்னீங்களா? எப்போவாவது கோயிலுக்கு போனது உண்டா? இல்லையே. அவ அப்படி இல்லை, வகுத்துட்டான், இப்படி தான்டா நீ வாழணும்ன்ட்டு. இங்கே எப்படி ஒன்றா வாழணும் விட்டுட்டான். அதனால இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. முதல்ல நம்ம கேள்வி கேட்குறோம், ஒரு குரு எப்படி இருக்கிறாரு? ஒரு குரு வந்தாக்கா அவரை உழுந்து கும்பிட்றாரு, உண்மை. ஆனால் நானும் ஒரு குருன்னு சொல்கிறாங்க, குரு ஆனனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானும் ரோட்டில் வரேன், என்னுடைய சீடர்களும் வராங்க, பார்க்குறாங்க, அப்படியே சுற்றி முற்றி 10 பேர் இருக்கிறாங்க. இந்த காலில் இன்னத்துக்கு போய் உழகட அங்கே ஆசிரமத்தை போட்டு மரப்பாக போய் காலில் வந்து கும்பிடலாம் அப்படின்றான் நம்ம சீடன். அவனுக்கு அது கிடையாது. குரு பார்த்தான், கடவுள் ராது, உடனே அந்த இடத்துலையும் வந்து கும்பிட்டான். அவன் தான் சீடன். அதனால தான் இங்கே சீடன் இல்லைன்றது. நான் இந்த ஆசிரமத்தில் எனக்கு சீடருங்க யாரும் இல்லை, எல்லாம் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். ஏன்னா இங்கே என்ன ஒரு குருவாகவே யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் வச்சா மூர்த்தின்னு பேர் வச்சா மூர்த்தின்னு கூப்பிடலையா? அது மாதிரி எனக்கு ஒரு பேரை வச்சுட்டு குருன்னு வச்சுட்டு கூப்பிட்றாங்களே தவிர குரு தகுதியான செயல் இங்கே யாரும் செய்யறதில்லை. அதனால மற்ற மதத்தை ஒப்பிட்டே நம்ம பேச முடியாது. அவன் ஒரு கட்டுப்பாடு ஒரு வகுத்து வச்சுக்கிறான், இந்த நேரம் ஆனால் நீ கிளாஸ் நடத்தணும். சரி, ஒன்றும் இல்லை, வண்ணாரப்பேட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கடைங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குரானுடைய பாடம் கிளாஸ் நடக்கும், டியூஷன். இங்கே எங்கே இந்து மதத்துக்கு டியூஷன் நடக்குது காட்டு? அப்போ அவன் இளமையிலிருந்து அதை ஊற்றி 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 வளர்க்குறான். நீ ஏதோ காட்டில் பிறந்த மாதிரி ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் பத்தோம் தூங்கணும் இப்படி வாழ்ந்துன்னுக்கிறீங்க. இது ஒரு கட்டுப்பாடு அற்ற மதம்.